வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். மிக்ஜம் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள விரைந்து நிதி ஒதுக்கீடு செய்திடக் கோரி தமிழ்நாடு முதல் அமைச்சர் ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அவசர நிவாரண நிதியாக வாழ்வாதார உதவிக்காகவும் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காகவும் நிதி வழங்கிட வேண்டும் என்றும் இந்திய பிரதமர் மோடியிடம் கோரிக்கை விடுத்தார். வங்கக்கடலில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகங்கள் உத்தரவிட்டுள்ளன. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து அவையில் விளக்கம் அளிக்க கோரி அமளியில் ஈடுபட்டதாக மக்களவையில் இருந்து மேலும் 49 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் எண்ணிக்கை 141 ஆக அதிகரித்தது. இதே விவகாரத்தால் மாநிலங்களவையும் முடங்கியது. ராஜஸ்தான் மாநிலத்தில் முதல் மந்திரியாக பதவியேற்ற பின் முதல் முறையாக அவரது சொந்த ஊரான பரத்பூருக்கு நேற்றைய தினம் பஜன்லால் சர்மா சென்றார். அப்போது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் எல்லையில் உள்ள புஞ்சாரி என்ற பகுதியில் சென்றபோது முதல் மந்திரியின் கார் சாலையோரம் இருந்த கழிவுநீர் கால்வாயில் சிக்கி விபத்து ஏற்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி 40 லட்சம் லஞ்சம் வாங்கியதில் 35 மூத்த அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளது. வசூலிக்க வேண்டிய 25 பேர் பட்டியல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவர் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்தார். எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஐகோர்ட் கிளையில் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளது. வடமேற்கு சீனாவின் கன்சு, குயின்காய் ஆகிய மாகாணங்களில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6 புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானதாக சீன வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.